ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டென்ஸ்ட் மில்க். நான் ஏன் இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம எல்லாருமே குவாரண்டைன் பீரியடில் இருக்கோம். எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இல்லை. நான் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அங்கேயும் கண்டென்ஸ் மில்க் கிடைக்கல. எங்கே கேட்டாலும் கண்டென்ஸ் மில்க் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே மேங்கோ ஐஸ்கிரீமோட ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் தான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட். இப்போ நமக்கு கண்டென்ஸ் மில்க் கிடைக்காதனால நான் ஏன் கண்டென்ஸ் மில்க் ரெசிபி போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். ஸோ வியூவர்ஸ், இது உங்களுக்காக தான். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், அதாவது 500 ml, சர்க்கரை 1/2 கப், இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா 130 கிராம் இருக்கும். பேக்கிங் சோடா 1 சிட்டிகை. இப்போ நம்ம இந்த ஈஸியான டேஸ்டான கண்டென்ஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்முறை: ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் பாலும் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. பால் பொங்கி நல்லா கொதி வந்ததும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிண்டுறதை நிப்பாட்டக்கூடாது. நம்ம ஏன் சர்க்கரையை முதல்ல சேர்க்குறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு பால் கலர் மாறும். பால் நல்லா வற்றி பாதியானதும் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது ஒரே பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. பேக்கிங் சோடா போட்டதுமே நல்லா பொங்கி ஃப்ராதியாக வரும். இப்போ தான் நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். 7 to 10 minutes நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இதான் ரொம்ப டிஃபிகல்ட் பார்ட்டு. இருந்தாலும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா திக்காக க்ரீமியாக வரும்போது உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. நீங்கள் இதே பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா இந்த பாத்திரத்தோட சூட்டில் இன்னும் நல்லா திக்காகிடும். அப்புறம் உங்களுக்கு கண்டென்ஸ் மில்கான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வராது. இப்போ நம்ம நல்லா க்ரீமியாக பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் கண்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஆறுனதும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது நீங்கள் எப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்வீட்ஸில், டெசர்ட்ஸில், கேக்ஸ், ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸ் எதில் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சுவையான சூப்பரான கண்டென்ஸ் மில்க் வீட்டிலே தயார் பண்ணிட்டோம். என்ஜாய்! இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு புது ரெசிபி வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.